குரூப் 2, 2A, குரூப் 4 எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கேன். ஆனால் எனக்கு நோட்ஸ் எடுத்து படிக்கிற அளவுக்கு டைம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களா நீங்கள்? அது மட்டும் இல்லாமல் இப்போ நமக்கு குரூப் 4, குரூப் 2, 2A சிலபஸ்லாம் அப்டேட் பண்ணாங்க. அதில் வந்து தமிழில் வந்து சிலபஸை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் மேக்ஸிமம் என்ன தான் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இலக்கணம் சார்ந்ததாக தான் கொண்டு வந்திருக்காங்க. அதில் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் யூனிட் வைஸாக நோட்ஸு எல்லா புக்கில் உள்ளதையும் கம்பைன் பண்ணி யாராவது கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தான். ஹாய், ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஃபியோனிக்ஸ் வெற்றி கூட்டம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம சிலபஸ் அப்டேட் பண்ணாங்க. அந்த சிலபஸில் தமிழில் உள்ள அழகு 4, அதாவது அதிக வெயிட்டேஜ் உள்ள இது என்னது அப்படின்னா அழகு 4 தான். 10 கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் அழகு 4ங்கிறது என்னதுன்னா கலைச்சொற்கள் அழகு 4ம் அழகு 6 கிட்டத்தட்ட படித்தோம். அழகு 4 படித்தோம் அப்படின்னா அழகு 6 வந்து ஒரு சில டாபிக் வந்து என்ன ஆயிரும்னா கம்ப்ளீட் ஆயிரும் தமிழில் மட்டும். இப்போ வந்து அழகு 4 வந்து கலைச்சொற்கள் இருக்குது, அழகு 6 வந்து எளிய மொழிபெயர்ப்பு இருக்குது. இதுக்கான நியூ புக்கில் 6th to 12th வரைக்கும் உள்ள கலைச்சொற்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ அழகு 4 கலைச்சொற்களில் நமக்கு சிலபஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பல துறை சார்ந்த கலைச்சொற்களை, அதாவது அறிவியல், கல்வி, மருத்துவம், மேலாண்மை, சட்டம், புவியியல், தொழில்நுட்பம், ஊடகம், தகவல் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல துறை சார்ந்த கலைச்சொல்லுக்கு நேரான தமிழ் சொற்களை அறிந்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சிலபஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கு எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, சர்ச் இன்ஜின் அப்படின்னா தேடுபொறி, வலசை, மைக்ரேஷன், ஒவ்வாமை, அலர்ஜி, மரபணு, ஜீன், கடல் மைல், நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி உள்ள கலைச்சொற்கள் எல்லாமே எங்கெங்கே இருக்கோ அதெல்லாமே படிங்க அப்படின்னு சொல்லி நமக்கு சிலபஸ் கொடுத்துருக்காங்க. இது நமக்கு அழகு 6ம் கிட்டத்தட்ட கொஞ்சம் ஒரு சில டாபிக் வந்து இதாகும்னு சொன்னோன்னா, அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்ப்போமா. அழகு 6 வந்து நமக்கு எளிய மொழிபெயர்ப்பு. அது வந்து ஆங்கிலம் மற்றும் பிற மொழி சொற்களுக்கு இடையான தமிழ் சொற்களை அறிதல் வேண்டும், பயன்பாட்டில் உள்ள ஆங்கில சொற்களை மொழிபெயர்த்தல் வேண்டும். இதுக்கு சான்று எக்ஸாம்பிள் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பென்ட்ரைவ், பிரிண்டர், கம்ப்யூட்டர், கீபோர்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து அதில் இன்னும் கொஞ்சம் இருக்குது. ஆவணங்களின் தலைப்பு, கோப்புகள், கடிதங்கள், மனுக்கள், மொழிபெயர்ப்பு, இதெல்லாமே புரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நம்ம கலைச்சொற்கள் படித்தோம் அப்படின்னாலே கிட்டத்தட்ட அழகு 4ல் ஒரு 10 கேள்வி கேட்போன்னு சொல்லியிருக்காங்க, அழகு 6ல் 5 கேள்வி கேட்போன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கலைச்சொற்களில் ஒரு 2 கேள்வி அந்த மாதிரி வந்துடும். இப்போ 12 மார்க் கிட்டத்தட்ட 11 மார்க் வந்து எதில் இருக்குன்னா நம்மளோட கலைச்சொற்களில் இருக்குது. அதுக்கு வந்து யாராவது நோட்ஸ் கொடுத்தா நல்லாயிருக்கும்னு நினைக்கிங்களா? அதுக்கான வீடியோ தான் இது. இப்போ வந்து 6th to 12th நம்ம நியூ புக்கில் கலைச்சொல் எவ்வளோ இருக்குன்னா, நம்மளோட 6th புக்கில் டேம் வைஸாக நான் இந்த இதில் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். 6th to 12th நியூ புக்கில் உள்ள கலைச்சொல், அதுவும் என்னென்ன இயலில் எந்தெந்த டேமில் இருக்குது, அது எல்லாமே டாபிக் வைஸ், அதாவது இயல் வைஸாக உங்களுக்கு இந்த இதில் பிடிஎஃப் வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். வேணுங்கிறவங்க டவுன்லோட் போட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 6th வந்து நியூ புக்கில் ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்டு டேர்ம் சேர்த்து கலைச்சொல் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 82 கலைச்சொல் இருக்குது. அதுக்கடுத்து 7th வந்து ஃபஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம், தேர்டு டேர்ம், அது 9 இயல் இருக்கும். அதில் எல்லாத்துலேயுமே சேர்த்து எவ்வளோ இருக்குன்னா கலைச்சொல் வந்து 83 இருக்குது. நெக்ஸ்ட்டு 8th வந்து ஃபுல் புக் தான். ஃபுல் புக்கில் வந்து டேர்ம் வைஸாகவும் படிக்கலாம், ஃபுல் புக்கும் பார்த்துக்கலாம். அதில் வந்து மொத்தம் 9 இயலும் சேர்த்து எத்தனை இருக்குன்னா 68 கலைச்சொல் இருக்குது. நெக்ஸ்ட்டு 9th வந்து நமக்கு 93 கலைச்சொல் இருக்குது. 10th 85 இருக்குது. 11th வந்து 96, 12th வந்து 67. இப்போ இதெல்லாமே டோட்டல் பண்ணும்போது நமக்கு மொத்தமாக நியூ புக்கில் 574 இருக்குது. நீங்கள் கேட்கலாம், ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடியும் 8 இருக்கும் இல்லை 7 இருக்கும், ஆனால் எப்படி 574 வருது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ இதில் வந்து ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி உள்ள கலைச்சொல் மட்டும் நான் எழுதலை. ஒவ்வொரு யூனிட்லேயும் ஒவ்வொரு பாடத்துலையும் உள்ளக்க நிறைய வார்த்தைகள் அதை இங்கிலீஷில் கொடுத்து தமிழ்லையும் கொடுத்துருந்தாங்க, அதையும் சேர்த்து தான் எழுதியிருக்கேன். ஏன்னா அதுவும் சிலபஸில் கவர் ஆகுது. ஏன்னா சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஊடகம், தகவல் தொழில்நுட்பம், இது எல்லாமே சம்மந்தப்பட்ட வார்த்தைகளை நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்தது ஒவ்வொரு இயலுக்கும் பின்னாடி உள்ள கலைச்சொல்னு கொடுக்கல. நமக்கு ஒவ்வொரு இயலுக்கு பின்னாடி எவ்வளோ கலைச்சொல் இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு பாடத்துலையுமே ஒரு சில கலைச்சொல் வந்து இருக்குது. அதையும் சேர்த்து தான் நான் இதில் கொடுத்துருக்கேன், இந்த பிடிஎஃப்பில் கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதை கீழே லிங்க்கு கொடுக்கேன், பிடிஎஃபோட லிங்க்கு கொடுக்கேன், டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. அதெல்லாம் சேர்த்து தான் இதில் என்ன வந்திருக்குன்னா 574 வந்திருக்கு.
நிறைய படிப்புகள், நிறைய புத்தகங்களோட பேர் அதெல்லாமே தமிழில் கொடுத்து ஒவ்வொரு பாடத்துலேயுமே இங்கிலீஷில் நிறையா கொடுத்துருந்தாங்க. அதையும் சேர்த்து தான் நான் இந்த இதில் எழுதியிருக்கேன். அதெல்லாம் சேர்த்து தான் நமக்கு எவ்வளோ வருதுன்னா 574 வருது. 6th to 12th நியூ புக் ஃபுல்லாமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதில் நான் ஏதாவது விட்டுருந்தேன் அப்படின்னா அதை வந்து கமெண்டில் சொல்லுங்கள், நானும் பார்த்துக்கிறேன். இந்த மாதிரி டாபிக் வைஸ் நோட்ஸ் வந்து இனிமேல் நம்ம சேனலில் வந்து ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி நோட்ஸ், ஹேண்ட் நோட்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸு, ஷார்ட்கட்டு இதெல்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.